திரு பாரதி ராஜாட்ட நீங்க பார்த்து ரசிச்ச, உங்களை ஈர்த்த, உங்களை பிரமிப்படைய வச்ச விஷயங்கள்? கார்த்திகேயன் வணக்கம். பாரதி ராஜா எந்த விதத்தில் தனித்துவம் பெறுகிறார் என்றால், அவருடைய படங்கள் காதலை முதன்மைப்படுத்தியது, சாதியை அருவருப்பானதாக காண்பித்தது. பாரதி ராஜாவை பற்றி எடுக்கின்ற ரொம்ப மேலோட்டமா பாக்குறவங்க பாரதி ராஜாவை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, இவர் ஏதோ ஒரு சாதி படம் எடுக்கிறாரு, இந்த மதுரை பக்கம் எடுக்கிறாரு, தேனி உசிலம்பட்டின்னு எடுக்கிறாருன்னு தெரியும். ஆனால் ஒரு படைப்பாளியாக தன்னுடைய வாழ்வியலை, தன் சாதிக்காரர்களை, அவங்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து அது சரியா தவறா என்று பகுப்பாய்வு செய்தவர் பாரதி ராஜா. தன் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு விமர்சனத்தை வைத்தவர், துணிச்சலாக வைத்தவர் பாரதி ராஜா தான். பலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பாரதி ராஜா அவங்க சாதி பெருமை படம் எடுக்கிறார். ஆனால் அவர் அப்படி படமே எடுக்கல. இப்ப எல்லா படமும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சாதியோட வாழ்வியலை சொல்லியிருக்கோம். அது அவருடைய சமூகம்ங்கிறது ஒரு இவங்க குற்ற பழங்குடிகளாக இருந்த ஒரு சமுதாயம். அந்த மக்கள் இன்னைக்கு டிஎன்டின்னு பேசக்கூடிய 68 சமுதாய மக்கள்ல ஒரு சமுதாயம். அந்த மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தை எடுக்கிறாரு. அதை தவிர்த்தும் அவர் படம் எடுத்திருக்காரு. அவர் வெறும் கிராமமும் அந்த பிரமலைக்கலர் சமுதாயத்தை மட்டும் எடுக்கல, அவர் அதை தாண்டியும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இருந்தாலும் அவரை பற்றி ஒரு மேலோட்டமா பாக்குறவங்க அவர் சாதி படம்ங்கிறாங்க. அவர் எல்லா படமே சாதிக்கு எதிராக மட்டும்தான் எதிர்த்திருக்காரு. இப்ப அவருடைய படங்கள் எடுத்துக்கோங்களேன், பசும்பொன் திரைப்படம், அந்த பேரை வச்சுக்கிட்டே பலர் இது சாதி படங்கிறாங்க. அப்படி கிடையாது. பசும்பொன் படத்துல அந்த கொண்டைங்குட்ட மறவர் சமூகத்துல தான் அந்த கல்ச்சர் உண்டு. அறுத்து கல்ற கல்ச்சரு, புருஷன் பிடிக்கலன்னா வெட்டிட்டு வா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம்ங்கிறது அந்த சமூகத்திட்ட, அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அந்த வாழ்வியல்ல எல்லா சமூக மக்கள்கிட்டயும் அந்த கலாச்சாரம் இல்ல. அது உங்களுக்கு முற்போக்கு கலாச்சாரமான்னு கேட்டா அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. அந்த சாதியினுடைய கலாச்சாரமா இருக்கு. அதனால விதவைக்கு பொட்டிடுவது, சாதி மறுப்பு, அதாவது சாதி மறுப்பு இல்ல, அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ற அந்த அறுத்து கட்டுற கலாச்சாரத்தை பசும்பொன் படத்துல காமிச்சாரு. இவங்க பசும்பொன்கிற அந்த பேரை வச்சுட்டு அது ஒரு சாதி படம்கிட்ட கடந்து போயிடுறாங்க. கிழக்கு சீமையிலையா இருக்கட்டும், கிழக்கு சீமையில ஒரு சேவல் சண்டையை வச்சுக்கிட்டு ஒரு மச்சானுக்கும் மாமனுக்கும் சண்டை வருதுங்கிற அந்த விஷயத்த எந்த சமூகத்தை வச்சு எடுத்தாரு? தன்னுடைய சொந்த சாதியை காமிச்சு இப்படி இருக்காதீங்க, இவ்வளவு வக்கிரமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படம் வந்தது. அது மட்டும் இல்லாம அப்போது பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் வந்தது. அதையெல்லாம் அந்த படத்துல எப்படி சொத்துரிமை சட்டத்தை கூட ஒரு ஆண் தான் பயன்படுத்துறான், ஒன்னு புருஷன் பயன்படுத்துறான், பிறந்த வீடா இருந்தா அண்ணன் பயன்படுத்திக்கிறான். எல்லாமே ஒரு ஆணுக்கு போகுதுங்கிற அந்த அரசியல், அந்த வாழ்வியல இருந்து அந்த அரசியலை பேசுறாரு. அவர் வெறுமனே புத்தகமா அரசியலை பார்ப்பதில்லை, வாழ்வியல இருந்து, மண்ணுல இருந்து, குடும்பத்தில இருந்து அரசியலை பார்க்கிறாரு. அதனால அவருடைய எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா சுயசாதி மறுப்பு. அப்புறம் கிராமங்களை அவர் புனிதப்படுத்தவே இல்லை. பலர் அவர் கிராமத்து படம் எடுத்தாங்கிறாங்க. 16 வயது நிலை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, எல்லாமே கிராமம்ங்கிறது எந்த அளவுக்கு பழமைவாதமும் ஆணாதிக்கவாதமும் சாதியவாதமும் இருக்கின்ற மண்ணா இருக்குன்னு தான் காமிச்சிருப்பாரு. கிழக்கே போகும் ரயில்ல அந்த கிராமத்தை விட்டு வெளியே போற அந்த மிலிட்டரிக்காரர் விஜயன் கேரக்டர் தான் முற்போக்கா இருக்கும். டே, இன்னுமாடா ஜோசியத்தை நம்புறீங்க, இன்னும் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஓட விட்டா மழை பெய்யுன்னு சொல்றீங்க. அவர் தான் சிந்திப்பாரு. சாதி அந்த ஊர் கிராமத்துல வாழ்ற எல்லாருமே ஐயர் பேச்சை கேட்டு அந்த பெண்ணை நிர்வாணமாக்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இது பாரதி ராஜா தான் முதலில் தமிழ் சினிமாவில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசினது. அந்த புதிய வார்ப்புகள் படத்துல சுதாகர் அவரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவர், குலத்தொழில பண்ணுன்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அப்ப சுதாகர் சொல்லுவாரு, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத இந்த நாட்டுல இன்னும் இந்த கிராமத்துல குலத்தொழில் பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த படித்த இளைஞர் வசனம் பேசுவார். அம்பேத்கர் படத்தை காமிச்சு அந்த வசனத்தை வச்சிருப்பாரு பாரதி ராஜா. அடிப்படையில் அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அவர் ஒரு பெரியாரிஸ்ட், மார்க்சிஸ்ட் நான் சொல்லல. ஆனா அவர் ஒரு படைப்பு, சமூகம் அதை படிப்பதன் மூலமாக இயல்பாகவே அவர் சாதி மறுப்பாளராகவும் ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புவோராகவும் காதலுக்கு தடையா இருக்கக்கூடிய சாதி வர்க்கத்தை உடைக்கக்கூடியவராக மட்டும்தான் அவருடைய எல்லா படங்களும் வந்தது. அலைகள் ஓய்வதில்லைங்கிற படத்துல ஒரு பிச்சைக்கார கேரக்டர் ஒரு கதாநாயகனா காமிச்சிருப்பாரு. அவரு இந்த துறையை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அந்த காதலுக்காக, அந்த படைப்புக்காக எல்லா விதமான விஷயத்தையும் அவர் பண்ணிருப்பாரு. இப்ப 16 வயது நிலை படத்துல பாருங்க, அந்த படத்துல கிராமம் மோசமானதும் சேர்த்துதான் அவர் காமிச்சிருப்பாரு. அதே கிராமத்துல தான் பரட்டன் ஒரு ரஜினி கேரக்டர் இருக்கும். அந்த பரட்ட கேரக்டர் பொண்ணுங்களை கிண்டல் பண்றது, பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்து விடுறது, இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க திண்ணையில உட்கார்ந்து பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாரு. கிராமத்தினுடைய கட்ட பஞ்சாயத்துங்கிறது சாதி பஞ்சாயத்துன்னு சொல்லியிருப்பாரு. கிராமங்கள் பெண்களுக்கு சாதகமா இல்லைன்னு காமிச்சிருப்பாரு. அதனால பாரதி ராஜாவை கிராமத்து ஆதரவாளர், கிராமங்களின் புனிதங்களை கொண்டாடுபவர் அல்ல,
கிராமங்கள் மீது நம்ம வச்ச கற்பிதங்களை உடைத்தவர் பாரதி ராஜா. இவங்க மேலோட்டமா கிராமத்து படம் எடுத்தவருங்கிறது திட்டமிட்டு அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அவர் அப்படி அல்ல. இப்படித்தான் பாரதி ராஜாவுக்கு கிராமத்தை விட்டா அவர் என்ன எடுக்க தெரியும் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு போட்டியா பாரதி ராஜா எடுத்தாரு டிக் டிக் டிக், சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு படம் வந்து ஒரு கைதியின் டைரி. 3 படமுமே பாரதி ராஜா சவாலா எடுத்த படம். ஆமாண்டா எனக்கு சிட்டி சைடு எடுக்க தெரியாதுன்னு சொன்னீங்களா, இந்த எடுக்கிறேன் பார் அப்படின்னு. அப்ப பாரதி ராஜாங்கிறவரு நகர்ப்புற கதையும் தெரியும், வாழ்வியலும் தெரியும், போராட்ட உணர்வும் வரும், எல்லா உணர்வும் இருக்கு. குறிப்பா தமிழ் உணர்வு, மாநில உணர்வு, வடவர் எதிர்ப்பு, இந்த சிந்தனையெல்லாம் உண்டு. அந்த பாக்கியராஜ் படத்துல கூட அந்த சீன் வரும், நீ தமிழன் தானவன் அடின்னு. இதெல்லாம் தேவையா இருந்தது. முழுக்க முழுக்க தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க, இங்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் வர முடியல, சாதிய ஒடுக்குமுறை இருக்கு. இதுல இருந்து பாரதி ராஜாங்கிற ஒருத்தர் உங்களுக்கு கருமாத்தூர்ல இருந்து வந்தாருன்னா அவருடைய வாழ்வியல் அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் மரியாதை அந்த படத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த படத்துல சாதி மத பேதமெல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் அப்படிங்குவார். முன்னோர பெருமையா பேசல, அவர் முன்னோர்கள் சாதியை வச்சிருக்கான், ஆணாதிக்கத்தை வச்சிருக்கான்னு சொன்ன பாட்டு அது. முதல் மரியாதைங்கிறது அது கிட்டத்தட்ட வந்து அந்த சங்கரையாவினுடைய உறவினர் செல்வராஜ் அவருடைய கதைன்னு சொல்லுவாங்க. அது ரஷ்ய நாவல், அந்த ஈக்குவலான கதை அந்த முதல் மரியாதை. இப்படியாக அவருடைய எல்லா படத்திலையும் முற்போக்கு கூறுகள் இருக்கும். வேதம் புதிது படத்துல அவர் ஒரு நிமிடம். ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ஜீவா, நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, கேக்குது. ஹலோ, கேக்குதா? அவருடைய வேதம் புதிது படத்துல சங்கராச்சாரியார 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணுமான்னு ஒரு வசனம் வச்சாரு. பெரிய பிரச்சனையாச்சு. அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆரும் சத்யராஜும் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் பிரச்சனை எல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னாரு. எம்ஜிஆர் பார்த்த கடைசி படம் நினைக்கிறேன் அது. அப்ப பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அந்த படத்துல அவர் கேட்ட கேள்வியே இதுவரை யாருமே கேட்கல. நீங்க தான் பெரியவங்களாச்சே, உங்களை எதுக்கு 4 பேர் தூக்கிட்டு போகணும், இதுதான் படத்தினுடைய முதல் வசனம். அதனால வேதம் புதிது மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறார்னா அவர் சாதிய அமைப்பினுடைய அடித்தளம் வரையும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு, யாரு சாதியை உண்டாக்குறான்னு. வெறுமனே இந்த சமுதாயத்துல சாதியால் பாதிக்கப்பட்ட சமுதாயம் தான் தேவர் சமூகம், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தேவர் சமூகம் உயர்ந்த ஜாதி கிடையாது, சாதியால் பாதிக்கப்பட்டது, சனாதனத்தால் பாதிக்கப்பட்டதுங்கிற அந்த அரசியல் அவர் அறிவு அவருக்கு இருக்கு. அந்த நான் பிராமின் கான்சியஸ், தமிழன்கிற உணர்வு, பிற மொழியினர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆதிக்கம் செலுத்துவது போன்ற எல்லா அரசியலையுமே அவர்கிட்ட உண்டு, ரொம்ப ஆழமா. வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு பெண்களுடைய தாலி அறுப்பு, தாலிய பெண் அறுத்துட்டு வா, கல்யாணம் பண்ணாலும் தாலிய அறுத்துட்டு இந்த மரபை உடைச்சிட்டு காதலனுடன் வாழு அப்படின்னு தாலிய அறுப்பதை ஒரு அரசியலா ஒரு படமா எடுத்தவர் 1977 பாரதி ராஜா. இன்னைக்கு வரையும் தாலியை புனிதப்படுத்தி தான் படங்கள் வருது. தாலி புதுசு, புருஷன் இது, புருஷ லட்சணம், தாலி மாதிரி உண்டா, சின்ன தம்பி மாதிரியான படங்கள்லாம் 77 தாலி அறுப்பு என்று காண்பித்தவர், 77 அம்பேத்கரை காண்பித்தவர். தொடர்ந்து சாதி மறுப்பு, தாலி மறுப்பு, பெண் விடுதலையை ரொம்ப நுட்பமா பேசின ஒரு வேதம் புதிது திரைப்படத்திற்கு தான் சென்சார் கிடைப்பதில் அவருக்கு சிக்கல். காஞ்சிபுரத்துல தான் என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சென்சார் போர்டு தரப்புல சொல்லப்பட்ட போது, நான் என்னுடைய எல்லா விதமான பிலிம் ரோலையும் நான் கொளுத்துவதற்கு கூட தயாரா இருக்கேன், நான் போய் அனுமதி எல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொன்ன பிறகு 24 மணி நேரத்தில் அவருக்கு அனுமதி கிடைத்ததாக அவரே பதிவு செய்திருக்கார். அடுத்த விஷயத்தையும் பேசுறோம், நிறைய பேச வேண்டியது. பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, இந்த முக்கோணத்தை இணைத்து பேசலாம். இல்ல பாரதி ராஜா இளையராஜாங்கிற இரு உறவும், பாரதி ராஜா வைரமுத்துங்கிற இரு உறவும் குறித்தும் பேசலாம். அது எந்த அளவுக்கு அவருக்கு அந்த திரைப்படத்தை வலு சேர்ப்பதற்கு அந்த இரண்டும் தேவைப்பட்டது? இரண்டு அவர்கள். இளையராஜா வந்து மிகப்பெரிய பலம். அது வந்து வைரமுத்துங்கிறவர் நிழல்களில் தான் வராரு. கவிஞர் வைரமுத்து இணையும் போது நிழல்களில் தான். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3-4 படங்கள் அவர் எடுத்துட்டார். அந்த எல்லா படங்கள்லையுமே பாடல்கள் வந்து எக்ஸலண்ட். மியூசிக் வந்து நீங்கள் ஒரு 16 வயதில் பட்டம் விடுற ஒரு காட்சி இருக்கும். அந்த பட்டம் விடுற காட்சியில் அந்த பட்டம் போய் மாட்டிக்கிறோம். அப்போ வந்து இவர் சப்பானி போய் அதை எடுத்துகிட்டு வருவார். சப்பானியோட நடை வந்து ஒரு விதமாக இழுத்து நடப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் அந்த இழுத்து நடக்கிறதுக்கு இளையராஜா ஒரு மியூசிக் போட்டிருப்பார். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து அந்த செந்துருப்பவைங்கிறது அப்படி ஒரு ஹாண்டிங் டியூன் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை ரொம்ப நாள். அதையும் இளையராஜா தான் இது பண்ணார். ஸோ இளையராஜா மிகப்பெரிய பேக் போன். நீங்கள் புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து முதல் முறையாக நான் எங்கள் ஊர் திருவிழாக்களில் நான் அந்த கூத்து பார்த்துருக்கேன். அந்த கூத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக ஒரு சினிமாவில் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய வார்ப்புகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு சீனில் அந்த கூத்து வரும். அந்த கூத்து வந்து அப்படி ஒரு டெம்போவை கிரியேட் பண்ணும். இப்போ வந்து இந்த காந்தாரா மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி, இது வந்து 80s ஆரம்பத்தில் வந்த படம் புதிய வார்ப்புகள்.
இப்போ கேட்டாலும் அந்த கூத்து வந்து பருத்தி வீரனில் ஓப்பனிங்கில் ஒரு கூத்து வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியான அதுக்கெல்லாம் முன்னோடியாக அந்த கூத்து இருக்கும். அதை வந்து இளையராஜா அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தில் யூஸ் பண்ணிப்பார். ஸோ இளையராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய பலம். அது வந்து அவர் பாரதிராஜாவே பல இடங்களில் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச என்னுடைய திரைப்படங்கள்லேருந்து தவிர்க்க முடியாத ஆளுமை இளையராஜா. அதில் இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி இவர் வந்தார். வந்து இவர் வரும்போதே இவங்க 3 பேருக்குமே மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா, அவங்களுடைய முதல் படைப்பிலே அவங்க உச்சத்தை தொட்டவங்க. இவர் 16 வயதில் உச்சத்தை தொட்டார், அவர் அன்னக்கையில் உச்சத்தை தொட்டார், இவர் பொன்மாலை பொழுதுல தன்னுடைய உச்சத்தை தொட்டவர் வைரமுத்து. ஸோ 3 பேருடைய காம்பினேஷனுங்கிறது, 3 பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்கிறது அது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வைரமுத்துவோட வரிகள் வந்து அந்த எங்கள் ஊர் அந்த மண்மனத்தோடு இருக்கும். அதுக்கு வந்து இளையராஜாவோட மியூசிக், இவருடைய விஷுவல் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு போட்டி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு இவங்களுடைய இது. 3 பேரும் வந்து இப்படி அமைகிறது ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் காம்பினேஷன் இது. அந்த ரேர் காம்பினேஷன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க. பட் அது இல்லாட்டியுமே கூட இவங்க 3 பேருமே தனித்தனியாக ராஜாக்கள் தான். அதில் வந்து நமக்கு சந்தேகமே இல்லை. பட் இளையராஜாங்கிறவரை தவிர்த்துட்டு நம்ம பாரதிராஜா யோசிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பாரதிராஜா வந்து கிழக்கு சேமியில் வந்து ஏஆர் ரஹ்மான் வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அது இளையராஜா தான் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி மியூசிக் இருக்குல்ல, அது ஏன்னா அவர் அங்கே இருந்தவர், அந்த பாடல்களோட வளர்ந்தவர். என் இசையை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்தவர் பாரதிராஜான்னு ஏஆர் ரஹ்மான் இப்போதான் சொல்றாரு. இல்லை, அதுவும் ஆக்சுவலாக அதுவும் வேற விதமான ஒரு மியூசிக் தான். அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கிழக்கு சேவையில வந்து வைரமுத்தோட லிரிக்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு, வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் இளையராஜாவோடதுன்றது அது என்னன்னா நம்ம கேட்டு கேட்டு பழகினதுனால என்னவோ. நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு இதில் வந்து புதிய வார்ப்புகளில் அந்த சிம்பனி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் புதிய வார்ப்புகளில் அந்த இதயம் போகுதே பாடல் இருக்கு இல்லையா, அந்த இதயம் போகுதே பாடலை பற்றி இளையராஜா சொல்கிறார். அது வந்து அவர் ஒரு சிம்பனியோடைய நோட்டில் இருந்தால் அதை அவர் தூங்குறதா பேட்டியில் சொல்கிறார். அந்த மேடையிலே அதை சொன்னார். அந்த இதயம் போகுதே பாடல் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்துலலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியான நுவான்சஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி பாலச்சந்திர படங்களை கொண்டு வந்து பார்த்துருக்கோம். அப்போ தான் இதயம் பேசுகிறது குங்குமம் மாதிரி பத்திரிகைகள்லாம் அறிமுகமாக இருக்குது. இவங்களுடைய காதலுக்கே அதை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீ இதயம் கொடுத்தா தான் நான் குங்குமம் கொடுப்பேன் அப்படின்னா டைலாக் இருக்கும். அந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அது அப்புறம் காதலர்களுக்கு இடையிலான அந்த துள்ளல், இதெல்லாம் வந்து புதிய வார்ப்புகள் ஒரு நல்ல படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டான மியூசிக். அதில் அந்த தந்தனம்னு ஒரு, நான் முதல்ல அது ஒரு சிம்பனின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வெறும் பெண் குரல்களை வச்சே ஒரு கூட்டிசைவா ஒரு சேர்ந்திசை மாதிரியான ஒரு மியூசிக்கை வந்து இளையராஜா கொடுத்துருக்கு.